இந்த மைண்ட் டு மேட்டர் புக் பல மூத்த ஆசான்மார்களால் பேசப்பட்டிருக்கு. அதோட கருத்துக்கள் ஞானம் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த புக்கை ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ நமக்கு புது புது அறிவியல் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு தெளிவு தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு தெளிவு கிடச்சிட்டே இருக்கும். இந்த நீர்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட உலகம் 70% நீரால் ஆனது. அதே மாதிரி நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா 70% நீரினால் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்புகள், உடல்கள், எலும்புகள், சதைகள் எல்லாம் தாண்டி 70% நீர் தான் இருக்குது. இந்த உலகத்துலேயும் 70% நீர் தான் இருக்குது. ஸோ இந்த நீரோட சப்தங்கள், ஒரு ஸ்ருதி இல்லாத சப்தங்கள், அது அந்த நீருக்குள்ளே போகிறப்போ அதோட பிரதிபலிப்பு, அதோட வடிவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த புகைப்படங்களை எடுத்து பார்க்குறப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த 70% நீருமே தொடர்ந்து தன்னோட உருவத்தை நம்ம எந்தெந்த சூழலுக்கு அந்த நம்மளோட உடலை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல இந்த சின்ன சின்ன மரபணுக்கள், உயிரணுக்கள் எல்லாமே தன்னை புதுப்பிச்சுக்கும். அந்த நீர் மூலியமாக, அந்த நீர் ஒரு அழகான தெய்வீகத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா அது மூலியமாக பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குதுன்னு தியான குடும்ப நண்பர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் வணக்கம். நம்மளோட தியான பயணத்தில் சுவாத்தியாயா, சஜன சாங்கத்யா, சாதனா மூலம் தொடர்ந்து நம்மளோட தியான வாழ்க்கையை மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். அதோட ஒரு பங்காக இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பேசப்பட்ட மைண்ட் டு மேட்டர் புக்கோட தொடர்ச்சியாக சில சாராம்சத்தை பார்க்கலாம். இந்த மைண்ட் டு மேட்டர் புக் பல மூத்த ஆசான்மார்களால் பேசப்பட்டிருக்கு. அதோட கருத்துக்கள் ஞானம் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த புக்கை ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ நமக்கு புது புது அறிவியல் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு தெளிவு தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு தெளிவு கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அறிவியல் தொகுப்பாக தான் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் தியானம் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கிறதுனால. அதனால தான் இந்த புத்தகத்தை பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களும் அனைத்து ஆசன்மார்களும் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய புத்தகமாக பரிந்துரைத்தார். இந்த புத்தகத்தில் நம்ம இதற்கு முந்தைய தொகுப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் பற்றி சில ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அதோட அறிவியல் ஆய்வுகள், முடிவுகள், அதை எப்படி தியானத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த நீர்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட உலகம் 70% நீரால் ஆனது. அதே மாதிரி நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா 70% நீரினால் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்புகள், உடல்கள், எலும்புகள், சதைகள் எல்லாம் தாண்டி 70% நீர் தான் இருக்குது. இந்த உலகத்துலேயும் 70% நீர் தான் இருக்குது. ஸோ இந்த நீரோட ஆற்றல், வடிவம் எல்லாமே தொடர்ந்து அதோட சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். நான் ஒரு மூத்த ஆசான்மார்கிட்ட பேசுகிறப்போ அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். கடல் சார்ந்த நீர்நிலைகள் பற்றி பேசுகிறப்போ அவர் சொன்னார், இப்போ ஒரு ஆறாகட்டும், ஒரு குளமாகட்டும், அது ஒரு காலத்தில் வற்றி திருப்பியும் நிரம்பி வழியும். இது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கடல் மட்டும், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் உருவானதுலேருந்து, இந்த உலகம் உருவான காலகட்டத்திலேருந்து அது கடலாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி ஆகிய பிரபஞ்ச சக்தியை தன்னுள்ள உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த கடல் எப்போவுமே ஒரு ஆன்மீக தேடல் இல்லை ஞானத்தை தேடி நம்ம தவம் செய்கிறப்போவும் சரி, பஞ்சபூதங்களில் அந்த கடல் நீரால் கிடைக்கக்கூடிய அந்த கல் உப்பாகட்டும், அதற்கு மிகப்பெரிய ஆற்றல்கள் இருக்குது. அந்த கல்லுப்புங்கிறது ஒரு கிறிஸ்டல் தான், அதுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. இப்போ இது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி தொடர்பு படுத்தி கொள்ளலாம்னா, நம்ம சமையல் அறையில் நம்ம கல்லுப்புக்கு பதிலாக சில டைம் டேபிள் சால்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். பட் டேபிள் சால்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது நம்மளோட நிலத்தடியிலேருந்து வருது. கடலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம தியான வாழ்க்கையில் ஈடுபடுறப்போ முடிந்த அளவுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகம் ரிசீவ் பண்ணுற, அதிகம் நிறைந்திருக்கிற உணவுகளே நம்ம சாப்பிட்றது நமக்கு நன்மை உண்டாக்கும். அதனால் இந்த
கல்லுப்பு எப்போவுமே வந்துட்டு அதோட மினரல்ஸ் ஆகட்டும், அதோட காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு மூத்த ஆசான்மார் எனக்கு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அந்த கடல் உப்புக்கே அவ்வளோ சக்தி இருக்கிறப்போ, அந்த அந்த கடல் உப்பை உருவாக்குற அந்த நீர்நிலைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? தொடர்ந்து காஸ்மிக் எனர்ஜி அந்த கடலில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நீர்நிலைகள் கடல் பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஒரு சொட்டு நீரில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு சொட்டு நீரை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க ஜெர்மனியில் ஏரோஸ்கோப் ஹப்னு. அதோட ரிசல்ட்ஸ், அதோட முடிவுகள் பார்த்தோம்னா பிரமிப்பூட்டும் வகையில் இருக்குது. சில மாணவர்களை அழைத்து அந்த ஏரோஸ்கோப் இன்ஸ்டியூட்டில் எல்லார் கையிலையும் ஒரு ஊசி மாதிரி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ஒரு சொட்டாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த நீரோட வடிவத்தை பார்க்குறாங்க. பல மாணவர்கள் அவங்க அந்த ஊசி எடுத்துட்டு ஒரு சொட்டு நீர் அதிலிருந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் போட்டு அது ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது, அதோட வடிவம். ஸோ இந்த புகைப்படங்களை அலசி ஆராய்ந்து பார்க்குறப்போ ஒரு விஷயம் புலன்படுது. அந்த நீர்த்துளி மைக்ரோஸ்கோப்பில் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க கையால் எடுத்து அந்த ட்ராப் வைக்கிறது மற்றவர்களின் புகைப்படத்தோடு ஒப்பிடும்போது வித்தியாசம் இருக்குது. நம்மளோட கைரேகை போல் நாம் அந்த மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிற அந்த நீர்த்துளியும் நமது கைரேகை போல் அதுக்கு ஒரு தனித்துவமான வடிவம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம தண்ணி வாங்குறப்போ அவங்க அந்த நீரோட வடிவத்தை அவங்களோட ஆற்றல் மூலமாகவும் அவங்களோட பிரதிபலிப்பாக தான் அந்த ஒரு துளி இருக்குது. ஒரு மனிதனோட சாராம்சமே அந்த ஒரு துளியில் தெரியப்படுங்கிறது இந்த டாசன் சர்ச் புக்கில் குறிப்பிடுறாரு. அந்த ஒரு துளியில் நம்ம கைப்பட்ட அந்த ஒரு துளி மைக்ரோஸ்கோப்புக்கு போகிறப்போ நம்மளோட வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக தான் அந்த ஒரு துளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம தவ வாழ்க்கையில் இருக்கிறப்போ நம்ம உடம்பு 70% நீர்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அந்த 70% நீரும் தொடர்ந்து தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப. எப்படி அந்த ஒரு துளி யார் கையால் அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு போகுதோ அவங்க கைரேகை மாதிரி அந்த வடிவம் மாறுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த 70% நீருமே தொடர்ந்து தன்னோட உருவத்தை நம்ம எந்தெந்த சூழலுக்கு அந்த நம்மளோட உடலை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இப்போ நம்ம தவத்தில் இருக்கிறப்போ நம்ம சூழலில் இருக்கிற அந்த ஆற்றல், அதோட மின்காந்த புலம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கிற நீரும் தன்னை புதுப்பித்து கொள்ளும், தன்னோட உருவத்தை மாற்றிக்கும். இப்போ நம்ம பிஎம்சியில் வந்துட்டு இசையோட தியானம் செய்கிறோம். இதோட அறிவியல் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த நீர் ஒரு இசைக்கருவிகள் இருக்கிற ஒரு அறையில் அந்த நீரோட வடிவம் எப்படி இருக்குன்னு சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. நல்ல இசைக்கருவிகள், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக் மியூசிக், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக், இதெல்லாம் அந்த நீருக்குள்ளே அந்த மியூசிக் அலைகள் கலந்து போகிறப்போ அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி சப்தங்கள், ஒரு ஸ்ருதி இல்லாத சப்தங்கள், அது அந்த நீருக்குள்ளே போகிறப்போ அதோட பிரதிபலிப்பு, அதோட வடிவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த புகைப்படங்களை எடுத்து பார்க்குறப்போ நல்ல இசைக்கருவிகள் மூலமாக நல்ல அமைதியான இசை அந்த நீருக்குள்ளே போகிறப்போ அதோட வடிவம் அவ்வளோ அழகாக தெய்வீகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே இது சப்தங்கள் நிறைந்த ஒரு இடத்துல அந்த நீரை வச்சு அதோட பிரதிபலிப்பு, அதோட உருவத்தை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ ஒரு அமைப்பு இல்லாமல், ஒரு எந்தவித ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல், ஒரு சீக்ரெட் ஜாமெட்ரி இல்லாமல் அது இருக்குது. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்ம அந்த தியானத்துக்கு ஒரு நல்ல இசை கேட்டு அமர்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த 70% நீரும் அதோட உருவத்தை ஒரு அழகான தெய்வீக வடிவத்திற்கு மாற்றுது. இந்த நீர் நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இது சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது, பல வடிவங்களில் நடக்குது. அந்த 70% நீரும் ஒரு நல்ல உருவத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்மளோட தியான நிலை இயல்பாகவே செம்மைப்படும். ஏன்னா அந்த நீர் அந்த இசை கேட்டு அதோட உருவம் மாற மாற என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல அந்த சின்ன சின்ன மரபணுக்கள், உயிரணுக்கள் எல்லாமே தன்னை புதுப்பிச்சுக்கும். அந்த நீர் மூலியமாக, அந்த நீர் ஒரு அழகான தெய்வீகத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா அது மூலியமாக பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குதுன்னு இந்த அறிவியல் ஆராய்ச்சி குறிப்பிடுது. இது நீர் பற்றி
டாசன் சர்ச்சில் குறிப்பிட்ட பல ஆய்வுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. இதனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பல இடத்துக்கு போகிறோம். நமக்கு தாகம்னு வந்துட்டால் உடனே பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்கோ நம்ம அதுக்கிட்ட போய் அந்த தண்ணி எடுத்து உடனே குடிச்சிடறோம். இப்போ அந்த தண்ணி ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அதோட வடிவம் மாறி இருக்கும். தியான வாழ்க்கையில் இருக்கிற நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி நம்ம வேறு ஒரு இடத்துல இருந்து அவசரத்துக்கு தண்ணி எடுக்கிறோன்னா முடிந்தவரை அதில் ஒரு நல்ல எண்ணங்கள் அது மேல் செலுத்தி விட்டு அதை குடிப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த தண்ணி மூலியமாக தான் பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் போகுது. நம்மளோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே அந்த தண்ணியோட உருவம் அதோட நிலைப்பாட்டை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. இது மிக முக்கியமான குறிப்பு. ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒரு விஷயமான இந்த நீர் அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே போகிற தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியை நான் பாதுகாப்பாக வச்சுருப்பேன். அது நல்ல எந்தவித சூழலுக்கு ஏற்ப அது மாறாமல் நான் நல்ல சூழலில் வச்சுருப்பேன்னு அந்த ஒரு நிலையை நம்ம அடையிறப்போ தானாகவே நம்ம தியான வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் இன்னும் வளம் பெறும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இதே புத்தகத்திலிருந்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.